படுக்கை அறையில் வேறொரு நபருடன் உல்லாசமாக இருந்த மனைவி. எந்த கணவரும் பார்க்க கூடாத காட்சியை கண்ட கணவர் உல்லாசத்திற்கு இடையூறாக இருந்ததால் கள்ளக்காதலனோடு சேர்ந்து கணவனை தீர்த்து கட்டிய கொடூர சம்பவம். ஆந்திர மாநிலம் ஆனந்தபுரம் மாவட்டத்தில் சுரேஷ் பாபு என்கிற 43 வயது நபர் ஒருவர் வசித்து வந்திருக்காரு. இந்த நபர் பாத்தீங்கன்னா அந்த பகுதியில் ஒரு ஹோட்டல் ஒண்ணு வச்சு நடத்தி வந்திருக்காரு. இந்த நிலையில இவருக்கு திருமணம் ஆகி அனிதா என்ற மனைவி இருக்கிறார். இவர் பாத்தீங்கன்னா அதே பகுதியில் உள்ள வேற ஒரு ஹோட்டல்ல வேலை பார்த்து வந்திருக்காங்க. அப்போது அனிதாவுக்கு அதே பகுதியில் தள்ளுவண்டி கடையில் பல வியாபாரம் செய்யும் பாபாவலி என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த பழக்கம் பாத்தீங்கன்னா நாளடைவில் கள்ளக்காதலாகவும் மாறி இருக்கு. இந்த நிலையில இருவரும் அடிக்கடி தனிமையில சந்தித்து உல்லாசமாகவும் இருந்து வந்திருக்காங்க. இந்த விவகாரம் பாத்தீங்கன்னா அனிதாவின் கணவருக்கு தெரிய வந்த நிலையில அடிக்கடி தன் மனைவியுடன் தகராறு செய்து வந்திருக்காரு. இதனால அனிதா வேலைக்கு போகாம வீட்டில் இருந்த நிலையில தன்னுடைய கணவர் வேலைக்கு சென்ற பின் பாத்தீங்கன்னா கள்ளக்காதலனை வீட்டுக்கு வரவழைத்து உல்லாசமாகவும் இருந்து வந்திருக்காங்க. இதனால பாத்தீங்கன்னா மனவேதனை அடைந்த அனிதாவின் கணவர் குடிபோதைக்கு அடிமையாகி தினமும் குடித்துவிட்டு தன் மனைவியுடன் சண்டை போட்டு வந்திருக்காரு. இதன் காரணமாக அனிதா தன் கணவனை தீர்த்து கட்ட முடிவு செஞ்சு வந்திருக்காங்க. அதன்படி சம்பவ நாள்ல பாத்தீங்கன்னா வேலை முடிஞ்சு மது போதையில சுரேஷ் பாபு வீட்டுக்கு வந்த நிலையில இந்த தகவலை தன் கள்ளக்காதலனிடம் அனிதா கூறியிருக்காங்க. அப்போது அவரது கள்ளக்காதலன் குடிபோதையில் தடுமாறி வந்த அவர் மீது காலி மது பாட்டில்களை வீசி தாக்குதல் நடத்தி பின்னர் ஸ்க்ரூ டிரைவரால் குத்தி தலையில் பாறங்கல்லையும் தூக்கி போட்டு கொலையும் செஞ்சிருக்காரு. இது தொடர்பாக போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்ட நிலையில அவர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து மோப்பநாய் உதவியோடு குற்றவாளியையும் கைது பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா அனிதா மற்றும் அவரது கள்ளக்காதலனை கைது செய்த போலீசார் இருவரையும் சிறையில் அடைச்சிருக்காங்க. மேலும் இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா அந்த பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.